மாபெரும் நஷ்டத்திற்குரியவர்கள் இந்த மூன்று நபர்கள். அல்லாஹு அக்பர். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியில் ஏறும் பொழுது ஆமீன் 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 என்று 3 முறை சொன்னார்கள். மிம்பர் படியிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கியதற்கு பிறகு சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே, எப்பவுமே இல்லாமல் புதுசாக மிம்பர் படியில் ஏறும் பொழுது ஆமீன் 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 என்று 3 முறை சொன்னீர்களே, என்ன காரணம் என்பதாக கேட்டாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை கவனிங்கள். அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மிம்பர் படியில் ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்து, எவர் ரமதான் மாதத்தை அடைந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நரகம் புகுவாரோ அவரை அல்லாஹ் தன் அருளிலிருந்து தூரமாகட்டும் என்பதாக பத்வா செய்தார்கள். அதற்கு பிறகு ஆமீன் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். இரண்டாவதாக, எவருக்கு பெற்றோர்களில் இருவருமோ அல்லது ஒருவரோ அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் இறந்து நரகம் செல்வாரோ அவரை அல்லாஹ் தன் அருளிலிருந்து தூரமாக்கட்டும் என்று அவர்கள் சொல்லி எனக்கு ஆமீன் என்பதாக சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொன்னார்கள். மூன்றாவது, எவரிடம் உங்களை பற்றி கூறப்பட்டு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொல்லப்பட்டு அவர் ஸலவாத் சொல்லவில்லை என்றால் அவரை அல்லாஹ் தன் அருளிலிருந்து தூரமாக்கட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பத்வா செய்தார்கள். அதற்கு ஆமீன் என்று சொல்லுங்க சொன்னாங்க. நானும் அதற்கு ஆமீன் என்று சொன்னேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். அப்போ யோசிச்சு பாருங்க, ரமதானுடைய காலம் வருகிறது. இந்த ரமதானுடைய காலங்களில் நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நரகம் சென்றோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு இஸ்திக்ஃபார் செய்யல, நோன்பு வைக்கல, தொழுகல, தராவீஹ் தொழுகல, தான தர்மங்கள் செய்யல, ஜகாத் கொடுக்காமல் நரகத்துக்கு போனோம் என்பதாக சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் நம்மீதிருந்து விலக்கப்பட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பத்வா செய்திருக்கிறார்கள். அந்த பத்வாவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஆமீன் சொல்லிக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரமதானை அதிகமாக இபாதத் செய்ய வேண்டும். இரண்டாவது, நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்பதாக சொன்னால் அவர்கள் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு அதிகமாக ஹித்மத் செய்து நாம் சுருகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் எங்கெல்லாம் கேள்விப்படுவோமோ, முஹம்மது அஹ்மத் என்ற பெயர் எங்கெல்லாம் நம்ம கேள்விப்படுவோமோ அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஸலவாத்தை சொல்லிவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பத்வாவிற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஆமீனுக்கும் நாம் ஆளாகி விடுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த 3 விஷயங்களை சரியாக விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும், பெற்றோர்களை ஹித்மத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், ரமதானை சரியாக பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.